அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல Z டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் Z ஆஃப் 1/n குடுத்திருக்கும். Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n, n கிரேட்டர் தேன் 0ன்னு குடுத்திருக்கும். சோ ஃபார் இப்படி நம்ம குடுக்கல. பட் இங்க மட்டும் n கிரேட்டர் தேன் 0 குடுத்திருக்கும். ஏன்றத அடுத்தது பார்ப்போம். சோ by definition of Z டிரான்ஸ்ஃபார்ம் by definition of Z டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சார் டெஃபினிஷன்? Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of n equals to summation n is equal to 0 to infinity function f of n into z power minus n. சரிங்களா? ஸோ இங்க ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 1/n கொடுத்துருக்கோம். அப்போ z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n equals to summation n is equal to யூஸ்வலா 0ல தான் ஆரம்பிக்கணும். ஆனா n greater than 0 கொடுத்திருக்கும். அப்போ n equal to 1 to infinity 1/n z power minus n கீழ வரும்போது 1/z power n எடுத்துக்கலாம். சோ ஏன் சார் இங்க 1/n க்கு மட்டும் n greater than 0 கொடுத்திருக்கோம். சப்போஸ் 1/n கொடுத்திருக்கோம். 1/z power n கொடுத்திருக்கோம். n க்கு 0 போடும்போது என்ன சார் ஆகும்னு பாருங்க. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 1/0 into 1/z power 0ன்னு கிடைக்கும். ஸோ இது என்ன சார் ஆகும்னா எனி வேல்யூ பவர் 0 1 ஆயிரும். இந்த டைம் 1 ஆயிரும். z பவர் 0 வேல்யூ 1 ஆயிரும். பட் 1/0ன்றது இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ ஆன்சர்ல இன்ஃபினிட்டி வருமானா கட்டாயம் வராது. ஸோ அதனால என்ன சார் பண்றோம்னா n கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு 0 போட்டா ஆன்சர் இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ n நாட் ஈக்குவல் டு 0. அந்த லாஜிக்காகத்தான் நம்ம n கிரேட்டர் தென் 0 எடுத்துருக்கோம். அப்போ n-க்கு 1 போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/1 into 1/z power 1. n-க்கு 2 போடுங்க சார். 1/2 into 1/z power 2. 3 போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/3 into 1/z power 3 plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் சார் போகும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் போகும். ஸோ யூஸ்வலா நம்ம என்ன சார் பண்ணுவோம்? put x is equal to 1/z. put x is equal to 1/z. அப்ப இங்க என்ன ஆகும் பாருங்க சார். 1 பிரச்சனையே கிடையாது. 1/z என்ன சார் ஆயிரும்? x ஆயிரும். பிளஸ் 1/2 இருக்கும். 1/z ஸ்கொயரை x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். பிளஸ் 1/3 இருக்கும். z கியூபை x கியூப்னு எடுத்துக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் சார் போகும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இல்லைங்களா? ஓகே. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பார்க்கணும். அதாவது x பிளஸ் x ஸ்கொயர் பை 2 plus x cube by 3 plus etc. அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன சார்? மைனஸ் லாக் 1 மைனஸ் எக்ஸுங்க. என்னோட ஆன்சர் மைனஸ் லாக் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. மைனஸ் லாக் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் லாக் 1 மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 1/z எடுத்துக்கிறோம். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள ஒர்க் பண்ணீங்கன்னா சார் கிடைக்குன்னு பாருங்க. லாக் 1 மைனஸ் z. அப்போ z மைனஸ் 1/z கிடைக்கும். இல்லைங்களா சார்? தென் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா லாக் a டு தி பவர் b இருந்துச்சுன்னா இது எப்படி சார் மாத்தி எழுதலாம்? b இன்டு லாக் ஏன்னு மாத்தி எழுதிக்கலாம். இங்க என்ன சார் கிடைக்குதுன்னா மைனஸ் இருக்கு. இந்த மைனஸை மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 1 லாக் ஆஃப் பிராக்கெட். இது எப்படி சார் எழுதலாம்? லாக் ஆஃப் பிராக்கெட் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படியே இருக்கட்டும். பவர் மைனஸ் 1 மேலே போயிடும். இந்த மைனஸ்ன்றதை மைனஸ் 1ன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இது எப்படி சார் ஆகும்? லாக் ஆஃப் z மைனஸ் 1/z ஹோல் பவர் மைனஸ் 1 ஆயிரும். ஸோ நமக்கு தெரியும் சார் a இன்வர்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஹோல் பவர் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா தலைகீழாக திருப்பிக்கும். அப்போ இதை எப்படி சார் மாற்றலாம்? பவர் மைனஸ் 1 இருக்கு. இந்த பவர் மைனஸ் 1 இருந்தாலே எப்படி சார் மாற்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாம். ஸோ z பை z மைனஸ் 1 ரெசிப்ரோக்கலா நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இதனோட ஆன்சர் என்ன சார்? z ஆஃப் 1/n. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.